ஹலோ ஆல். இன்னைக்கு கிளாஸில் ஒரு மெயின்ஸு பேசிக் வீடியோ, அதான் மெயின்ஸுடைய டிஐயுடைய ஒரு பேசிக் வீடியோ. பேசிக்னு சொல்லலை, ஓகே, ஒரு மாடரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின். சரிங்களா? வாங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தனே மெயின்ஸ் இந்த மாதிரி கொஷின் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கோம், இந்த இது புரிஞ்சிருக்கணும். இந்த இது புரிஞ்சால் தான் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொஷின் கேட்குறாங்கன்றது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், இது புரியுதான்னு பாருங்கள். பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் புரியுதான்ட்டு. டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸு, டீச்சர்ஸு, இன்ஜினியர்ஸு, மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க? டாக்டர், டீச்சர், இன்ஜினியர், மூணு வேரியபிள் இருக்குது. ஓகேங்களா? பை சார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ். ஓகேங்களா? பை சார்ட்னா இங்கே இருக்காரு பாருங்க, இந்த பை சார்ட்டு, இதில் டாக்டரை கொடுத்துட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ், அதாவது பர்சன்டேஜை பிரித்தது கொடுத்துட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் எவ்வளோவா? 1000 பேர். அதாவது சொல்ல வரது என்னென்னா 1000 பேர் இங்கே கொடுத்துட்டாங்க. மொத்தமாக 100% தான் 1000 பேர்னா இவங்களை பிரித்து போட்டிருக்காங்க. 22, 25, 18, 15, 20 இப்படின்னு பிரித்து போட்டாங்க. எல்லா சிட்டிஸும் கொடுத்துட்டாங்க. சிட்டி பேர்லாம் என்னென்னா EJOTY அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப், ஓகேங்களா, பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், இன்ஜினியரையும் டீச்சரையும் பர்சன்டேஜ் கொடுத்தாங்க. ஓகேங்களா? டுகெதர் அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள். இதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய 100%க்கும் இங்கே இருக்கக்கூடிய 100%க்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். இங்கே இருக்கக்கூடிய 100% யாருன்னா ஒன்லி டாக்டர். இங்கே இருக்கக்கூடிய 100% யாருன்னா டாக்டர், இன்ஜினியர், டீச்சர், இவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. இதுதான் வித்தியாசமே. இந்த டேபிளுக்கும் இந்த பை சார்ட்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் உங்களுக்கு அதுதான். சரிங்களா? இன் ஈச் சிட்டி கிவன் பிலோ. ஓகே, சொல்ல வர கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத இந்த இதை பார்த்தோன்னா என்ன புரிஞ்சிடணும் அப்படின்னா, இப்போ ஈன்னு ஒருத்தர் இருக்காரா, அவருக்கு 60%. யார் 60%? இன்ஜினியரும் டீச்சரையும் சேர்த்தா 60%. இங்கே இருக்கக்கூடிய 100%, இன்ஜினியரிங் டீச்சரையும் சேர்த்தா எவ்வளோ பர்சன்டேஜ்னா 60%. அதாவது டோட்டல் நம்பர் இன்ஜினியர், டீச்சர், டாக்டர் இவங்க எல்லாரையும் சேர்த்தா 100%. யாருக்கு? சிட்டி ஈயில் இவங்க எல்லாரையும் சேர்த்தா 100%. அதில் இன்ஜினியர், டீச்சர் மட்டும் 60%னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாக்டர் எத்தனை பர்சன்டேஜாக இருப்பார்னா உங்களுக்கு 40%ஆக இருப்பார். அந்த 40% தான் யாருன்னா இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000ன்னு கொடுத்துட்டாங்க வேல்யூ. இங்கே உங்களுக்கு எத்தனை கொடுத்துட்டாங்க? 22% கொடுத்துட்டாங்க. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஈயில் டாக்டர் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 40% இருப்பாங்க டோட்டலில் இருந்து பார்க்கும்போது. ஆனால் அவருடைய வேல்யூ என்னென்னா 220. வேல்யூ எவ்வளோனா 220. 22% ஆஃப் 1000. 22% ஆஃப் 1000னா உங்களுக்கு என்ன தெரியும்னா 220ன்னு தெரியும். ஓகேங்களா? 22% 1000ல் 22% பார்க்குற பெரிய கஷ்டம் இல்லையே. 220. அப்போ டீச்சரையும் இன்ஜினியரிங்கையும் டீச்சரையும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ வரும்னா 60% வருவாங்க இவங்க 2 பேரும் ஆட் பண்ணால். இவர் தான் 40%னா இவர் டோட்டல் எவ்வளோனா இவர் 330 இருப்பார். இவர் 2 பார்ட் இருக்கவர். 40ங்கிறது 2, 20, 60ங்கிறது 3 அப்படின்னு வச்சிங்கன்னா 2 பார்ட் இருக்கவர் 220னா 3 பார்ட் இருக்கவங்க 330 இருப்பாங்க. டோட்டல் 550 இருப்பாங்க. இதுதான் பேசிக். உடைய சிட்டி இருக்கார்ல, சிட்டி உடையது, அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் எத்தனை பேர்னா டாக்டரிங், டீச்சர், இன்ஜினியர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 550 பேர் இருப்பாங்க. சரிங்களா? இதுதான் பேசிக் கான்செப்ட். இதுக்காக தான் இதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஷின்குள்ளே போயிடுவோம். கொஷின்குள்ளே போகும்போது கொஞ்சம் வேகமாக போயிடுவோம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நான் அழிச்சிட்றேன். சரிங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சு அப்படின்னா உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இதுதான் பேசிக்காக சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். ஓகேங்களா? கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஃபஸ்ட் எடுத்துனே இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொஷின் இருக்குது. வேல்யூ கொஷினை பார்க்குறேன், சிம்பிளாக இருக்குது. வேல்யூ கொஷின் சிம்பிளாக இருக்குது, அதனால் அட்டன் பண்ணலாம். வேல்யூ கொஷின் சிம்பிளாக இல்லைனா கொஞ்சம் அட்டன் பண்ண யோசிங்க. சரிங்களா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, நம்பர்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா இது யோசிச்சுக்கோங்க. ஓகே, ரேஷியோ ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் இன் சிட்டி எவ்வளோனா இவ்வளோ. ஓகே, அவுட் ஆஃப் டோட்டல் டீச்சர்ஸ் கேட்குற கேள்வி மட்டும் சால்வ் பண்ணால் போதும். அவுட் ஆஃப் டோட்டல் டீச்சர்ஸ் யாருன்னா அந்த 6 இருக்காங்கல்ல, 6ல் 6, 5 இருக்கா, அந்த 6ல் 44.44% ஆஃப் பீப்புள் ஹவ் கம்ப்ளீட்டட் தேர் மாஸ்டர்ஸை முடிச்சுக்காங்களாம். ஹவு மெனி டீச்சர் இன் சிட்டி ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. இது சிட்டி ஏ இல்லை, சிட்டி ஹூ ஹாவ் கம்ப்ளீட்டட் மாஸ்டர்ஸ் முடித்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுமா? கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடுமா? இப்போ என்ன தேவை நமக்கு? டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் தேவை.
இப்போ நமக்கு டாக்டர் எவ்வளோ பேர் ஈல 22%. 22% ஆஃப் 1000 எவ்வளோ ஆச்சு? 220. இப்போ தான் சால்வ் பண்ணுமே. ஆனால் டாக்டர் இன்ஜினியரும் இவரையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னா 60. உங்களுக்கு வேல்யூ தெரியலன்னா நான் சொல்லிடுறேன். ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 60% இருக்காங்க இந்த இதுக்கு, ஓகேங்களா, சிட்டி ஈக்கு. அப்போ இன்ஜினியரிங் டாக்டர் ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? இவர் 40, இவர் 60. இவங்க யாருன்னா இன்ஜினியர் டீச்சரே ஆட் பண்ணா. இவர் யாருன்னா டாக்டரை மட்டும் வச்சுருந்தா. இப்போ 60க்கு 40க்கு நீங்கள் இதே எடுத்திங்கன்னா இதை எடுத்திங்கன்னா ரேஷியோ எடுத்திங்கன்னா இவர் 3 பார்ட்டாக இருப்பார், இவர் 2 பார்ட்டாக இருப்பார். இவர் 2 பார்ட் இருக்கவர் தான் யாருன்னா 220. அவரோட வேல்யூ என்னது? 220. அப்போ 3 பார்ட் இருக்கவருடைய வேல்யூ எவ்வளோனா 330. இந்த 330 தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சரும் இன்ஜினியருக்கும் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. டீச்சருக்கும் இன்ஜினியருக்கும் ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்? இந்த 6:5 இவங்களாம் 6:5 பிரிக்கணும். 6:5 பிரிக்கணும். இந்த 11 பார்ட் தான் உங்களுக்கு 330. 11 பார்ட் தான் 330னா உங்களுக்கு 6 பார்ட் டீச்சர் தானே கேட்குறாங்க. டீச்சரை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இன்ஜினியர் கண்டுபிடிக்க தேவையில்ல. இந்த 6 பார்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா இது × 30 ஆகுதா? அப்போ இதுவும் × 30 ஆகுமா? அப்போ × 30 ஆச்சுன்னா 180. டீச்சருடைய டோட்டல் கவுண்ட் எவ்வளவு? டீச்சருடைய டோட்டல் கவுண்ட்டு 180. இந்த 180ல் என்ன பண்ணுறாங்கன்னா 44.44% மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டாங்களாம். அப்போ எத்தனை டீச்சர் மாஸ்டர் முடிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. மாஸ்டர்ஸ் 44.4 போனால் 11.11 அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு 1/9 × 4 ஆகுது. அப்போ இதையும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா × 4 பண்ணணும். அப்போ × 4/9 போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சி நீங்கள் 20. டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் எதுனா 80 பேர் மாஸ்டர் முடிச்சிருப்பாங்க. ஆன்சர் முடிஞ்சு. அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னன்னா இது 80 பேர் தான், எவ்வளோ பேர் தான் கேட்டிருக்காங்க? அதான் 80 பேர். ரொம்ப பேசிக்காக நடத்துகிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ரொம்ப பேசிக்காக நடத்துகிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அடுத்துலேருந்து ஒரு அட்வான்ஸ்டு மெயின்ஸ் போவோம். சரிங்களா? அட்வான்ஸ்டு மெயின்ஸ் போவோம். அது வாங்க. சரிங்களா? பேசிக் நடத்துகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்து கொஸ்டினை மட்டும் நீங்களாக உங்கள் பேசிஸில் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? அடுத்து இங்கே வாங்க. நம்பர் ஆஃப் சிட்டிஸ் இன்ஜினியர்ஸ் இன் ஜே இஸ் 20% மோர் than the doctors in same city. நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இஸ் இன்ஜினியர் சேம் ஆன்ட்டாங்க. அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் 2 இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள்? ஹோல்டு பண்ணுங்கள். 2 இருக்குது, 2 வேரியபிள் ஜே வச்சும் போகணும் அண்டு ஓ வச்சும் போகணும். அதனால் ஹோல்டு பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து இந்த மாதிரி கேட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அதாவது டாக்டர் இங்கே டோட்டல் கொடுத்துட்டாங்க. டாக்டரோடைய டோட்டல் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி. ஓகே, இதுவும் புரிஞ்சிச்சு, கொஸ்டின் புரிஞ்சிச்சு. அடுத்து இங்கே பார்க்குறோம் ஒரு ஆவரேஜ். எந்த கொஸ்டினை தூக்குறதுன்றதுக்காக பார்க்குறோம். ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஒவ்வொருத்துக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்ஜினியர் வந்து 50 மோர் தென் டீச்சரு. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் இன்ஜினியர் 28. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டீச்சர் 38. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டாக்டர் 42. எல்லாத்துக்கும் கேட்டால் ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். எந்தெந்த கொஸ்டினை எப்படி சூஸ் பண்ணோம், காம்ப்ளிகேட்டட் எது ஈஸி அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அடுத்து இங்கே பாருங்கள். இங்கே சிட்டி ஓ, சிட்டி ஒய். ஓவையும் ஒய்யும் பற்றி பேசியிருக்காங்க. 2 சிட்டியை வச்சு பேசியிருக்காங்க. சரிங்களா? இப்படி கொடுத்துட்டாங்க. அப்புறமேட்டு இதில் ஏதோ கதை பேசியிருக்காங்க. இன்ஜினியர்ஸ் வந்து 2 சேர்த்தா 350. டீச்சர்ஸ் வந்து ஓ வந்து பார்த்திங்கன்னா 40 மோர் தென் த டாக்டர்ஸு. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் கொஸ்டின். லெவல் பார்த்துக்கிட்டிங்கல்ல, லெவல் உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது சார், லெவல் ஈஸியாக தெரியுது சார் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஓட்டி பார்த்தாலும் சரி, இல்லை வீடியோவை பார்க்காம போனாலும் சரி, எனக்கு ஓகே, சந்தோஷம். ஏன்னா நீங்கள் அடுத்து படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்காக இது பேசிக்கு. அடுத்து அட்வான்ஸ் கிளாஸ் வரும், அப்போ நீங்கள் வந்துடுங்க. சரிங்களா? ஓகே, இந்த ஸ்டார்ட் பண்ணிடுமா? இதே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன் 20% மோர் தென் த சேம் சிட்டி. ஓகேங்களா? ஜே உடைய இன்ஜினியர் யாருன்னா டாக்டரோட 20% மோர். ஜேக்கு எங்கே இருக்குது? ஜே உடைய வேல்யூ இங்கே இருக்குது 25%. ஆக்சுவலாக 25% ஆஃப் 1000னா உங்களுக்கு 250. டாக்டர் 250. இன்ஜினியர் எவ்வளோ இருப்பார்னா 20% அதிகம்னா 300 இருப்பார். அடுத்து ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இன் சிட்டி ஜே அண்ட் ஓ இஸ் சேம். இன்ஜினியரோடைய வேல்யூ இருக்குல்ல, அது ஓவுலையும் ஜேலையும் சேம்ட்டாங்க. ஓவுடைய இன்ஜினியரும் எவ்வளோனா 300 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, டிஃபரன்ஸ் பிட்வீன் த டீச்சர்ஸ் இன் ஜே அண்ட் ஓ. ஜே அண்ட் ஓவோட டீச்சர் இப்படி பார்த்தோன்னே நிறைய பேர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். இங்கே 250. ஜேவுடைய டாக்டர் டீச்சரையும் இன்ஜினியரை ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? டீச்சரையும் இன்ஜினியரை ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சுன்னா 80%. இந்த 80%. டாக்டர் மட்டும் அப்போ எவ்வளோ இருப்பார்? டாக்டர் மட்டும் வந்து 20% இருப்பார். டாக்டர் 20%னா 20% தான் எவ்வளோ வேல்யூ? டாக்டரோட வேல்யூ 250. 20% தான் 250னா இங்கே எத்தனை ஆகுது? இங்கே ரேஷியோ பார்த்தீங்கன்னா இங்கே 4, இங்கே 1. இங்கே 1 பார்ட் தான் 250னா 4 பார்ட்னா எவ்வளோ ஆச்சு? 1000. 1000 யார்? டீச்சரையும் இன்ஜினியரையும் ஆட் பண்ணால் 1000. ஆனால் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? இன்ஜினியர் 300ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? டீச்சரோட வேல்யூ 700. ஜேல டீச்சரோட வேல்யூ 700. ஜேல டீச்சரோட வேல்யூ 700. இப்போ அதே தான் இங்கே ஓ. ஓக்கு போய் பார்த்தீங்கன்னா ஓவோட இது எவ்வளோ இருக்குன்னா
டீச்சரையும் இன்ஜினியரையும் ஆட் பண்ணால் 70%, டீச்சரையும் இன்ஜினியரையும் ஆட் பண்ணால் 70%. ஆனால் உங்களுக்கு இங்கே இவர் எவ்வளோவா இருக்காருன்னா, டாக்டர் எவ்வளோ இருக்காருன்னா 180 இருக்கார். டாக்டர் 180 இருக்கார். டாக்டர் 180 தான் இந்த 30% இருக்குல்ல, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30%, அதாவது 70%. 70% யார்? டீச்சரும் இன்ஜினியரும் ஆட் பண்ணால் 70%. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30% யார்? இந்த 180 டாக்டர். இவர் தான் டாக்டர். இந்த 180, இந்த 70 இங்கே இருக்குது. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா இன்ட்டு 6 ஆயிருக்கு, இன்ட்டு 6 ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இது இன்ட்டு 6 ஆனால் இங்கே என்ன வரும்னா 420 வரும். யார்? டீச்சரையும் இன்ஜினியரையும் நீங்கள் ஆட் பண்ணால் 420. ஆனால் நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு, இதற்கு இன்ஜினியரோட வேல்யூ கொடுத்தாங்க. ஓவுடைய இன்ஜினியரோட வேல்யூ எவ்வளோனா 300. ஜேவும் ஓவும் சேம்ட்டாங்க 300. டீச்சரையும் இன்ஜினியரையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 420. இன்ஜினியர் வந்து 300ன்னு சொல்லும்போது டீச்சருடைய ஓவுடைய டீச்சர் வேல்யூ எவ்வளோன்னா உங்களுக்கு 120 அப்படின்னு வரும். கரெக்டு தான். 420 இங்கே ஒரு 300 மைனஸ் பண்ணிங்கன்னா 120. இப்போ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் த டீச்சர்ஸ். ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தால் 580 ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். நிறைய பேர் பார்க்கறது கொஞ்சம் ப்ரிலிம்ஸ் மாதிரி கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு. அட்வான்ஸ்டு போவோம், அப்போ பார்ப்போம். சரிங்களா? SBI PO லெவல், IBPS PO லெவலுக்கு அட்வான்ஸ்டு போக போகுது. அடுத்து நாளையிலேருந்து அது அப்லோட் ஆயிரும். நாளையிலேருந்து அட்வான்ஸ்டு அப்லோட் ஆகும். சரிங்களா? அட்வான்ஸ்டுன்னு போட்டுருவோம், அதனால் பார்த்துக்கோங்க நீங்கள். சரிங்களா? ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், EJOTY, இவங்க எல்லாத்துக்கும் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. சரிங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய டாக்டர்ஸுடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்களுக்குலாம் வேல்யூ தெரிஞ்சுன்னா பெட்ரு. இப்போ இதெல்லாம் வேல்யூ தெரியதை விட இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, உங்களுக்கு டாக்டர் இதை தானே கம்பேர் பண்ணியிருக்காங்க, எல்லாமே 1000ல் தானே இருந்துச்சு. அப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், இங்கே 220 அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக 25, 250, அடுத்து 180 இப்படி போடுறீங்களா போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாமே இதாக தானே இருக்குது, உங்களுக்கு பர்சன்டேஜ் தானே இருக்குது. அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யார்? ஃபஸ்ட்டாக இருக்கவர். இந்த 6 பார்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 5 பார்ட்டு தேவையே கிடையாது இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ 6 பார்ட்டை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எதோட மல்டிபிள் ஆகுதுன்றதை பார்த்தா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? வேல்யூ தானே சேம் தானே. சொல்கிறது கவனிங்க. ஃபஸ்ட்டு இது கொஸ்டின் சொல்கிறேன். இந்த ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா 220 இருக்குது. ஈக்கு 220 இருக்குது. இதை நீங்கள் இங்கே என்ன இருக்குது? 11 இருக்கா? 11லேருந்து இது எத்தனையோட மல்டிபிள்ஸ்னு மட்டும் பார்த்தா அப்படியே போட்டுருங்கன்றேன். 11லேருந்து பார்த்தா இன்ட்டு 2 சம்திங் வருது. அப்போ 6க்கு என்ன வரும்னா 120. புரிஞ்சா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ நான் இதை இப்படி எழுதுறதுக்கு பதிலாக 11 பார்ட்டு தான் 220ன்னு எழுதி 6 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, இங்கே 11 பார்ட் சம்ம இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் 11 தான் இங்கே 220 இருக்குன்னா இன்ட்டு 20 ஆகுது. அதே மாதிரி தான் 6 ஆகுது. அப்படின்றதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், வேகமாக அடுத்தடுத்துலேருந்து வேகமாக போட்டுருவேன். என்ன போட்டுருவேன் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? கிராஸ் பண்ணுற எபிலிட்டி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் 250, இந்த 5 பார்ட் தான் 250, அப்படின்னா எனக்கு 3 பார்ட் 150. அடுத்து இங்கே 9 பார்ட் தான் 180. 9 பார்ட் தான் 180னா 5 பார்ட் எனக்கு எவ்வளோனா, 9 பார்ட் 180னா 5 பார்ட் எனக்கு 100. அடுத்து இங்கே வரேன். இங்கே வந்து 15 150, 5 பார்ட் தான் 150னா எனக்கு 2 பார்ட் 60. அடுத்து இங்கே 20 200, 4 பார்ட் தான் 200னா எனக்கு 3 பார்ட் 150. 4 பார்ட் தான் 200 அப்படின்னா இன்ட்டு 50 ஆகுது. எனக்கு 3 பார்ட்டு கேட்குறேன்னா இதை மல்டிபிள் பண்ணால் 150. இதை தான் நான் சொல்கிறேன். டேரெக்டாக அதை மட்டும் எடுத்துருங்க. அதை மட்டும் எடுத்துகிட்டு ஆட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஆட் பண்ணி பார்த்தா ஆன்சர் வந்துட போகுது. இங்கே ஆட் பண்ணுறப்போ இங்கே 150 300 400 400 ப்ளஸ் ஒரு 180 580. எப்படி பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா 150 300, இங்கே ஒரு 100 400 ப்ளஸ் ஒரு 180 580. ஓகே. அடுத்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ். இந்த கொஷின் கொஞ்சம் ஸ்டஃப்பான கொஷின். சரிங்களா? கொஞ்சம் ஸ்டஃப் இருக்க கொஷின். பாருங்கள், இன்ஜினியர் இன் டி 50 மோர் than த டீச்சர். டீச்சர் நமக்கு தெரியுமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். டி போங்க. டி எங்கே இருக்காரு? டி இங்கே இருக்காரு. டி வந்து டாக்டர் 150. டீயுடைய டாக்டர் 150. டீயுடைய நமக்கு பர்சன்டேஜ் எவ்வளவு? இந்த 50%. இந்த 50% தான் 150. உங்களுக்கு டாக்டர் இருக்கார்ல, டாக்டர் அதாவது இன்ஜினியரும் 50%, இன்ஜினியர் டீச்சர் ஆட் பண்ணாலும் 50%, இதுவும் 50%, ரெண்டுமே 150. டீயோடைய டோட்டல் தெரிஞ்சிச்சு 300. டீயோடைய டோட்டல் நமக்கு 300ன்னு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? ஓகே. டீயோடைய டோட்டல் நமக்கு 300ன்னு தெரிஞ்சால் டீச்சர் இன்ஜினியர் ஆட் பண்ணால் உங்களுக்கு 50% வருது. 300ன்னு தெரிஞ்சிச்சு. இதில் நம்ம என்ன ரிவீல் பண்ணிட்டோன்னா, இன்ஜினியர் இருக்கவர் 50 மோர் than த டீச்சர்.
எனக்கு வீடியோ 1ல் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், வீடியோ 2ல் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஆட் பண்ணி இது பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்த்தா 150, இவங்க 2 பேரும் சேர்த்தா 150, 150னா இப்போ இதில் யார் அதிகம்? இன்ஜினியர் தான் அதிகம். அப்போ அவரை ஆட் பண்ணி விட்ருங்க. அந்த 50 ஆட் பண்ணி அவர் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அவர் கிடச்சிருவார். இது 50ஆல் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இவர் கிடச்சிருவார். இவர் கிடச்சாருன்னா இன்ஜினியர் கிடச்சிருவார். இன்ஜினியர் 50 100ன்னு கிடச்சா டீச்சர் என்னவா இருப்பாருன்னா டீச்சர் 50. கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? யாரை கேட்குறாங்களோ அவங்கள ஆட் பண்ணி விட்டு 2ஆல் டிவைட் பண்ணிட்டா ஆன்சர் கிடச்சிரும். இதில் நீங்கள் செக் பண்ணி வேணால் பாருங்கள், கேப் 50 இருக்கும், 50 மோர்னு இருப்பாங்க, கேப் அதே மாதிரி 50 அதிகமாக இருப்பார். சரிங்களா? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ். இப்போ இந்த இடத்துக்கு நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணிடுவாங்கன்னா, ஆவரேஜ் கான்செப்ட்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆவரேஜை போட்டுறாதீங்க, டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிடுங்க, அதான் பெட்ரு. இப்போ 100 பேரா? இன்ஜினியரு, டீச்சரு, டாக்டர். இங்கே எத்தனை பேர்? 100 பேர். இங்கே எத்தனை பேர்? 50 பேர். இங்கே எத்தனை பேர்? 150 பேர். இப்போ ஏதாவது மல்டிபிள் பண்ணி விட்ருங்க ஆவரேஜ்ன்றப்போ, அதுதான் ஈஸி. இன்ஜினியர்னா 28, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டீச்சரு 38, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டாக்டரு 42. சரிங்களா? மல்டிபிள் பண்ணி எடுத்திங்கன்னா இங்கே என்னாச்சு? 2800. இங்கே எத்தனை ஆச்சு? 1900. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? ஒரு 4200, ஒரு 2100, 6300. இதை பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா இங்கே இதை டபுள் பண்ணிடுங்க, இதை பாதி ஆக்கிடுங்க, இங்கே இன்ட்டு 2 பண்ணுங்கள், இங்கே டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். ஷார்ட்ஸில் போட்டிருப்போம், வேணால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதாவது ஒருத்தரை இன்ட்டு 2 பண்ணி ஒருத்தரை டிவைட் பை 2 பண்ணிட்டோம். இப்போ 300 இன்ட்டு 21ன்றது நமக்கு கஷ்டம் இருக்காது, அதில் 6300. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ சிம்பிளாக ஆட் பண்ணுறது எப்படின்னா, இவரை 19 இருக்கவரை 2000 ஆக்கி விட்ருங்க, இவர் 2700 ஆக்கிடுங்க, இவர் 2700 ஆக்கிடுங்க, இவர் 2000 ஆக்கி விட்டிங்கன்னா ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 63, இங்கே 27, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90, 90 ப்ளஸ் ஒரு அதாவது 9000. 2700 6300 ஆட் பண்ணால் 9000, 9000ல் ஒரு 2000 ஆட் பண்ணால் 11,000, 11,000 டிவைட் பை 300, 11,000 டிவைட் பை 300னா நீங்கள் இதுக்கு இது பார்த்தீங்கன்னா போதும். 11/3, 11/3ன்னு என்ன எழுதலாம்? 9க்கு 3 பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? உங்களுக்கு ஒரு 20/3 இருக்கும். 20/3னா 2/3 தானே வேல்யூ? 6.66. 2/3 வேல்யூ போட்டு அப்படியே போட்டுருங்க, இல்லை நீங்கள் அப்படியே அடித்தாலும் ஓகே. 19 பார்த்தா 30 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பேலன்ஸுக்கு ஒரு 20/3 36.66, 36.66 முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். அடுத்து இஃப் இட் இஸ் கிவன், என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஜினியர் இன் ஓ அண்ட் ஒய். ஓகே, ஓ அண்ட் ஒய்யோடைய இன்ஜினியர் ஆட் பண்ணால் 350 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் இன் ஓ இஸ் 40 மோர் தென் த டாக்டர்ஸ். ஓகே, இப்போ போய் நம்ம இதை செஞ்சு பார்த்துருவோம். ஓகேங்களா? எனக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா, டீச்சரை பற்றி தான் கதை சொல்லியிருக்காங்க ஓவில். அப்போ ஓவை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓ போங்க, ஓவுடைய டாக்டர் யார்? ஓவுடைய டாக்டர் 18, 180. ஓவுடைய டாக்டர் 180. இங்கே எத்தனை ஓவுடைய பர்சன்டேஜ்? இங்கே 30%. இந்த 30% தான் 180. இந்த 30% தான் 180 அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் தெரியும்? 70% தெரியணும். 70% தானே டீச்சர் இன்ஜினியர். 70% இங்கே இன்ட்டு 6னா இங்கே இன்ட்டு 6 420. 420 தான் யார்? டீச்சர் இன்ஜினியரை ஆட் பண்ணுது. ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதில் டீச்சர் வந்து 40 மோர் தென் த டாக்டர் இந்த சேம் சிட்டி. டாக்டரோட 40 மோர்ன்ட்டாங்க டீச்சர். டாக்டரோட 40 மோர்னா டீச்சர் என்னவாக இருப்பாங்கன்னா 40 மோர்னா 220 இருப்பாங்க. டீச்சர் 220 அப்படின்னா இதில் டீச்சர் 220னா 420ல் டீச்சர் 220 அப்படின்னா இன்ஜினியர் என்னவாக இருப்பாருன்னா இன்ஜினியர் 200 இருப்பார். கரெக்டு தானே? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இன்ஜினியர் கிடச்சிருவா தானே? இன்ஜினியர் கிடச்சா இன்ஜினியர் 200. இன்ஜினியர் 200னா இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இன் சிட்டி ஓவில் இருக்கக்கூடிய இன்ஜினியர் 200னா ஒயில் இருக்கக்கூடிய இன்ஜினியர் எவ்வளோவா இருப்பார் அப்படின்னா இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணால் 350ன்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணால் 350னா இவர் 200 வந்துட்டார்னா இவர் யாராக இருப்பார்? 150 இருப்பார். ஒய்யுடைய இன்ஜினியர் 150. ஒய்யுடைய இன்ஜினியர் 150னா உங்களுக்கு இதை வச்சு என்ன கேட்குறாங்கன்னா டீச்சர் இன் ஒய் கேட்குறாங்க. டீச்சர் இன் ஒய் அழகாக சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா இதில் 50%, இதில் 50%னா இங்கே போங்க, இங்கே 15% எவ்வளோ ஆச்சு? இங்கே 15% அப்படின்னா டீ தானே? டீ வச்சு தானே சொல்கிறாங்க, இல்லை ஒய்யா? ஒய்யை வச்சு சொல்கிறாங்க. இங்கே 20% இருப்பார். ஒய் 20%. ஒய் 20%னா ஒய் 20% 200. ஒய்யுடைய டாக்டர் 200. ஒய்யுடைய டாக்டர் 200னா அவருடைய டீச்சரை இவங்களே ஆட் பண்ணால் 60%. அப்போ டாக்டர் 40% தான் யார்? 200. அப்போ என்ன இருக்காரு? இன்ட்டு 5 ஆகிறாரு.
அதே மாதிரி இங்கேயும் என்ன இருக்கும், இன்ட்டு 5 ஆயிருக்கும். இன்ட்டு 5 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா, டீச்சரையும் இன்ஜினியரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 300ன்னு வேல்யூ கிடைக்கும். அதில் இன்ஜினியர் மட்டும் உங்களுக்கு 150னா டீச்சர் எவ்வளோ இருப்பாங்கன்னா 150 இருப்பாங்க. அவங்க பாதி இவங்க பாதியாக இருப்பாங்க, 150 இருப்பாங்க. ஆன்சர் அவ்வளோதான். சரிங்களா? ஒரு பேசிக் செட்டு இது. ஓகேங்களா? அதனால தான் மெயின்ஸ் பேசிக்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்லேருந்து அட்வான்ஸ்டு மெயின்ஸு 1ன்னு ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? ஒரு நாள் பேசிக் வரும், ஒரு நாள் அட்வான்ஸ்டு வரும், இப்படியே போவோம். ஓகேங்களா? இந்த அட்வான்ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ இல்லைனா ஐபிபிஎஸ் பிஓவை டார்கெட் பண்ணக்கூடிய மெயின்ஸாக இருக்கும். 100% அதை டார்கெட் பண்ணுற மெயின்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? கான்செப்ட் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.